ஹலோ, இந்த வீடியோவில் NCERT CBSE கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் உள்ள சில கண்டென்ட் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாஸ் 11 ஓகே, சாப்டர் நம்பர் 4. இது பழைய புக்கில் உள்ள அந்த சாப்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த நம்பர்ஸ் தான் we are using it. அதான் டீகோட் பண்ணிட்டுருக்கோம். சில இன்னும் எக்ஸ்ட்ரா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை பழைய புக்கில் உள்ள விஷயங்களை வாசிக்கிறோம். இந்த கண்டென்ட் வந்து கிளாஸ் 11 பசங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ டேக் யுவர் நோட்ஸ், பென் பேப்பர் எழுதிக்கோங்க, எல்லாத்தையுமே எழுதுங்க. கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி கூட எழுதுறேன்னா எழுதலாம். இப்போ நம்ம வாசிக்க போகிற கண்டென்ட் என்னென்னா வெக்டர் அடிஷன் அனாலிட்டிக்கல் மெத்தட். அனாலிட்டிக்கல் மெத்தட்னா கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி. ஓகே, although the graphical method of adding vectors helps us in visualizing the vector and the resultant vector, it is sometimes tedious and has limited accuracy. It is much easier to add vectors by combining their respective components. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ரெட் கலரில் ஷேட் பண்ணதை முதல்ல ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் யூ. என்னென்னா வெக்டர் எடிஷனில் கிராஃபிக்கல் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. கிராஃப் படி நிறைய மேத்தமெட்டிக்ஸ்னாலே we will have two approaches. Either we can approach that concept graphically, இன்னொன்று அனாலிட்டிக்கல்னால் கேல்குலேஷன்ஸ்லாம் போட்டு அதை மாதிரி. இன்னொன்று என்னென்னா கிராஃபிக்கல்னால் படம் வரைஞ்சி ஜாமெண்ட்ரி வடிவம் சார்ந்த சில பண்புகளை நமக்கு என்ன பண்ணலாம், அந்த கிராஃபில் கொடுக்கலாம். லென்த்து டைரக்ஷன்லாம் ஜாமெண்ட்ரி. அனாலிட்டிக்கல்னு வரும்போது மேக்னிடியூட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இன்னொரு வார்த்தை என்னது, யூனிட் வெக்டர் அப்படின்னு பயன்படுத்துவோம். சரியா? ஓகே, எழுதிக்கோங்கண்ணே. இப்போ கிராஃபிக்கலாக பண்ணும்பொழுது எல்லா நேரமும் ஈஸியாலாம் இருக்காதுடா. சில நேரங்களில் ஈஸியாக இருக்கும், சில நேரங்களில் கஷ்டமாயிரும். அப்புறம் அக்யூரஸியும் பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்காது, கரெக்டான வேல்யூ கிடைக்காது. சம்டைம்ஸ் எல்லோரும் நம்ம 5.2 சென்டிமீட்டர் வர அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக நம்மளால் 5.2 சென்டிமீட்டர் வரைவோமா? சம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, 5.23 வரைஞ்சிருவாங்க, 1 வரைஞ்சிருவாங்க. அதை மாதிரி வரையும் பொழுது சம்டைம்ஸ் சில எரர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்யூரஸியை வந்து நம்மளால் என்ன சொல்ல முடியாது, பக்காவாக சொல்ல முடியாது. எந்த கான்செப்ட் பண்ணும் பொழுது, கிராஃபிக்கலி நம்ம சில விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது. சரியா? ஓகே, ஆனால் சில நேரங்களில் எது பெஸ்ட்டு, அனாலிட்டிக்கல் போகிறது பெஸ்ட்டு. கிராஃபிக்கலி புரிஞ்சுக்கலாம், அனாலிட்டிக்கலில் கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக இருக்கும். It is much easier to add vectors by combining their respective components. ஒரு வெக்டர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் எழுதுனா என்ன இருக்கும்? எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அடுத்த லைனை வாசிச்சுட்டு இந்த எழுதுனா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியும். கன்சிடர் two vectors A and B in xy plane with components AX AY and BX BY. ஓகே, இந்த வார்த்தைகளில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வார்த்தை இருக்குது. போலாமா? இந்த ஏ போட்டு டார்க்காக ஏ போட்டிருக்காங்களா, அந்த டார்க்காக ஏ போட்டால் என்ன அர்த்தம்? அதான் வெக்டர்னு அர்த்தம். புக்கில் வந்து சில இடத்துல போல்டு இல்லை கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஏ மேலே இதை மாதிரி கொடுக்கலாம், மேலே இதை மாதிரி ஒரு ஆர்னமெண்ட், ஒரு அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஏ வெக்டரும் பி வெக்டரும் எடுத்துக்க போகிறோமா? எடுத்துக்கிட்டு இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் எந்த பிளேனில் இருக்கான், XY பிளேனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. XY பிளேனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இது ஒரு 2D வெக்டர் அப்படி கூட சொல்லலாம். 2D வெக்டர் XY பிளேனில் இருக்கக்கூடிய ஒரு வெக்டர் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஏ வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம், XY பிளேனில் இருக்கக்கூடிய ஏ வெக்டரை எப்படி எழுதலாம், XY பிளேனில் இருக்கக்கூடிய ஏ வெக்டரை எப்படி எழுதலாம்னா AX I cap plus AY J cap. AXனா என்ன,
எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெக்டர் ஏ. ஏஒய்னா என்ன? ஒய் காம்பனண்ட் ஆஃப் வெக்டர் ஏ. அடுத்து பி வெக்டர். பி வெக்டரும் எந்த பிளேனில் தான் இருக்கான்? XY பிளேனில் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பிஎக்ஸ்னா என்ன? எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெக்டர் பி. பக்கத்தில் ஐ கேப் போடுறோம் ப்ளஸ் பிஒய் ஜே கேப். இது XY பிளேனில் இருக்கக்கூடிய ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஓகே, என்ன கொடுக்குறாங்க? இட் இஸ் மச் ஈஸியர், க்ரீன் கலர் இது வாசிக்கிறோம், டு ஆட் வெக்டர்ஸ் பை கம்பைனிங் their respective components. இப்போது என்னென்னா, ரெண்டு வெக்டரை எப்படி ஆட் பண்ணலாம்? அதாவது சிம்பிளாக யோசிக்கணும்னா, ரெண்டு வெக்டரை எப்படி ஆட் பண்ணலாம்? ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் பண்ணணும்னா, ஏ வெக்டருக்கு ஒரு எக்ஸ் காம்பனண்ட் இருக்குமா, பி வெக்டருக்கு ஒரு எக்ஸ் காம்பனண்ட் இருக்கணுமா? அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட வேண்டியதான், இணைச்சிட வேண்டியதான், ஆட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ அடுத்து நம்ம அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க புக்கில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, லெட் ஆர் வெக்டர் பி தேர் சம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஒரு விடை வருமா? அந்த விடைக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? ஆர் வெக்டர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. லெட் ஆர் வெக்டர் எடுத்துக்கும் பி த சம். எடுத்துக்கலாம், யாராவது ஒரு பெருசாக ஆர் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். கூட்டுறத நம்ம எஸ் வெக்டர் கூட எடுத்துக்கலாம். யூஆர் அலோவ் டு டூ. ஆனால் நீ என்ன செய்கிறங்கிறது தெளிவாக இருக்கணும். ஆர் வெக்டர் பி த சம் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். அப்புறம் ஏ வெக்டர் எழுதிடலாமா? அவங்க அதுதான் அடுத்து எழுதியிருக்காங்க. தே ஹேவ் ரிட்டன் இட். என்ன எழுதியிருக்காங்க? ஏ வெக்டர் முதல்ல எழுதியிருக்காங்க, அடுத்து பி வெக்டர் எழுதியிருக்காங்க. கேன் யூ டூ இட்? நவ் வில் டூ தட். ஏ வெக்டர் என்ன? ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப். பி வெக்டர் எப்படி எழுதலாம்? How can you write the B vector? So bx I cap by j cap. Nice. bx I cap plus by j cap. Is it okay? We are done. So since vectors obey the commutative and associative law, we can arrange and regroup the vectors in equation 4.19 as convenient to us. Vector addition வந்து commutative ஞாபகப்படுத்தி பாருங்க. Commutative means a vector plus b vector is equal to b vector plus a vector. அதுதான் commutative. இது காம்படிட்டிவ் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வெக்டரையும் நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். முதல்ல ஏ தான் எழுதணும், அடுத்து பியை தான் எழுதணும், இந்த மாதிரி ஆர்டராக தான் எழுதணும். முதல்ல இங்கே ஏஎக்ஸ் எழுதிட்டு அடுத்து யார் ஏஒய் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் அங்கே முன்ன பின்ன மாற்றிக்கலாம், எப்படினாலும் மாற்றிக்கலாம். மொத்தத்தில் ஏ வெக்டர் பி வெக்டர் ஆட் பண்ணணும்னா இதுவும் ஒரு வெக்டர் தான், இதுவும் ஒரு வெக்டர் தான், இதுவும் ஒரு தனியாக ஒரு வெக்டர் தான், இந்த டுகெதர் இது எல்லாம் சேர்த்து ஒரு வெக்டர் தான். எதனாலும் முன்ன பின்ன மாற்றி எழுதிக்கலாம். யூ ஆர் அலோவ் டு டூ. ஏன்னா வெக்டர் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ். அப்படின்னா ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டரும் இதை நீங்கள் தனியாக ஆட் பண்ணிவிட்டு ஏ வெக்டரோட ஆட் பண்ணாலும் அடுத்து ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அதோட எதையும் ஆட் பண்ணுறீங்க ப்ளஸ் சி வெக்டரையும் ஆட் பண்ணால் இந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்னென்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதனால் எதுனாலும் முன்ன பின்ன எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், அடுத்து இன்னொரு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இவர் அலோவ் டு டூ. நம்ம கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற தோதுவாக ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு? அதே காம்பனண்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சரை எழுத முடியும். போலாமா? சரியா? எழுதுறது எப்படினாலும் எழுதிக்கலாம். ஆனால் ஆட் பண்ணும்போது யாரை தான் எழுதணும்? முதல்ல எக்ஸையும் தான் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ எழுதுங்க பார்ப்போம். ஐ கேப்பில் உள்ள எல்லா ஆளையும் மொத்தமாக சேர்த்து எழுதுங்க. எனது ஏஎக்ஸ் ஐ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற நபரெல்லாம் எழுதியாச்சு, ஆட் பண்ணிக்கலாம்.
பிஎக்ஸ் மொத்தமாக எழுதிட்டு ஐ கேப். ஓகே, நான் அடுத்த பேஜ் போகிறேன். இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து ஜே கேப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆள் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். ஜே கேப்புக்கு முன்னாடி யார் இருக்கா? ஜே கேப்புக்கு முன்னாடி ஏஒய் அந்த நபரையும், அடுத்து ஜே கேப்புக்கு முன்னாடி யார் இருக்கா, அதாவது ஒய் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டர் அவரையும் சேர்த்து எழுதிக்கிறோம். சேர்த்து எழுதிட்டு ஜே கேப் அப்படின்னு எழுதிக்கிறோம். சரி, ஓகே, சரி, ஃபைன். இப்போ நமக்கு அடுத்து என்னன்னா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் வெக்டரை எப்படி எழுதலாம்? இது வந்து ஒரு 2D வெக்டர், ரெண்டுமே XY பிளேனில் தான் இருக்குது. அப்படின்னா ரெண்டுத்தையுமே சம் பண்ணுறோம். சம் பண்ணுற ஆன்சரும் அதே பிளேனில் தான் இருக்க போகுது. ஓகே, ஏ வெக்டரும் பி வெக்டரும் XY பிளேனில் இருக்குது. அப்படின்னா இதனுடைய கூட்டல், வெக்டர் கூட்டல், அதாவது வெக்டர் எடிஷனும் அதே பிளேனில் தான் இருக்க போகுது. சரியா? ஸோ அதனால் இது எப்படி எழுதுகிறேன், ஆர்எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஆர்ஒய் ஜே கேப். ஓகே, ஃபைன், எழுதியாச்சு. எழுதின பிறகு இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ஆர்எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஆர்ஒய் ஜே கேப். ரைட் சைடில் என்ன இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ப்ளஸ் பிஒய் ஜே கேப். ஓகே, சரி. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஷல் கோ ஃபார்வர்ட். இப்போ என்ன ஆகுதுன்னா, இதனால் we have rx equal to ax plus bx, ry equal to ay plus by. அப்படிதானே? ஸோ இது எதனால் வந்துச்சு, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ் காம்பனண்ட் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் எக்ஸ் காம்பனண்ட் யார், இந்த ஆப்ரேஷன் அதில் கொடுக்கல, ஆனால் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். லெஃப்ட் சைடில் எக்ஸ்க்கு முன்னாடி யார் இருக்கா, ஆர்எக்ஸ். ரைட் சைடில் எக்ஸுக்கு முன்னாடி யார் இருக்கா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம், ஹவு கேன் வி ரைட் இட் அஸ், ஆர்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ். அடுத்து ஆர்ஒய் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஜே கேப். ரெண்டு பக்கமும் இருக்க ஜே கேப்பை ஈக்குவேட் பண்ணுறேங்கிறத நான் இந்த சிம்பிள் ஃபாலோ பண்ணுறேன். இதோட அர்த்தம் என்னென்னா, ஈக்குவேட்டிங் த ஒய் காம்பனண்ட் ஆன் போத் சைட்ஸ். லெஃப்ட் சைடில் உள்ள ஒய் காம்பனண்ட் என்ன, ஆர்ஒய், தட் இஸ் ஈக்குவல் டு ஏஒய் ப்ளஸ் பிஒய். ஓகேவா? ஸோ இது என்னென்னா ஈக்குவேட்டிங் த எக்ஸ் காம்பனண்ட் ஆன் போத் சைட், இது என்னென்னா ஈக்குவேட்டிங் த ஒய் காம்பனண்ட் ஆன் போத் சைட். இருபுறமும் உள்ள எக்ஸ் காம்பனண்ட்டை சமப்படுத்துக, ஈக்குவேட் பண்ணு. இருபுறமும் உள்ள ஒய் காம்பனண்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் நமக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வரும். அந்த க்ரீன் கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன்னா, தஸ் ஈச் காம்பனண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர், ரிசல்டன்ட் வெக்டர்னுடைய எக்ஸ் காம்பனண்ட்டும் ரிசல்டன்ட் வெக்டர்னுடைய ஒய் காம்பனண்ட்டும் இஸ் த சம் ஆஃப் த கரஸ்பாண்டிங் காம்பனண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. அப்பனா ரிசல்டன்ட் வெக்டர் அதான் ஆர்ன்னு சொல்கிறோம். ரிசல்டன்ட் வெக்டர் தான் நம்ம ஆர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். ரிசல்டன்ட்னா மொத்த விளைவு, ரிசல்டன்ட் வெக்டர் த டோட்டல் வெக்டர். ரிசல்டன்ட் வெக்டர்னுடைய எக்ஸ் காம்பனண்ட்டுக்கு எப்படி ஆன்சர் வரும்னா, இட் இஸ் அ சம் ஆஃப் த எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெக்டர் ஏ அண்ட் சம் ஆஃப் த எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெக்டர் பி. சரியா? அதுதான் அந்த வார்த்தைகளில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி ரிசல்டன்ட் ஆஃப் வெக்டர் ஏ, சரி, ரிசல்டன்ட் வெக்டர்னுடைய ரிசல்டன்ட் வெக்டர்னுடைய எக்ஸ் காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெக்டர் ஏ, சம் ஆஃப் த எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெக்டர் பி. அதை தான் இந்த வார்த்தைகளில் ரெஸ்பெக்டிவ், ஒருங்கே, அதனுடைய கரஸ்பாண்டிங் காம்பனண்ட், எக்ஸ் காம்பனண்ட்னா எக்ஸ் காம்பனண்ட், ஒய் காம்பனண்ட்னா ஒய் காம்பனண்ட், அதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஹோப் திஸ் செஷன் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், வெரி 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 இம்பார்ட்டன்ட்
பார்ட் ஆஃப் லேர்னிங் ஃபிசிக்ஸ். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், ஃபிசிக்ஸ் கற்றுக்கனாலோ மேக்ஸ் கற்றுக்கனாலோ இந்த கான்செப்ட் இஸ் வெரி 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 important concept that what we learned in this. You have to practice it repeatedly. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா it will be so useful and so powerful. சரியா? Thank you. See you in the next video. ஏதாவது doubts இருந்தால் kindly let me know in the comment. Bye.